தமிழுக்காக என்ன செய்தார்கள்னு புரட்சிகரதாசன் ஐயா கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் திமுக தமிழுக்காக என்ன செய்தது அப்படின்னு கேட்டா, இவர் தமிழ்நாட்டை பற்றிய புரிதலே இல்லாமல், திமுக ஆட்சியை பற்றிய புரிதலே இல்லாமல் இருக்கிறார்ங்கிறத நிச்சயமா சொல்லலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வடமாநிலத்தவர்களும் வந்து சேரலாம்ங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தமிழை பற்றிய கட்டாயம் இல்லாமல் யார் வேணாலும் இங்க வந்து தேர்வு எழுதி இங்கே தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டில் பணிபுரியலாம்னு ஒரு நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சி. எங்களுடைய திமுக ஆட்சி வந்த உடனே நாங்கள் செய்த மிகப்பெரிய மாற்றம், தமிழ் தகுதி தேர்வு என்ற ஒன்றை கொண்டு வந்து தமிழ்ல நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களோட மற்ற பேப்பர்லாம் திருத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கோமா இல்லையா? அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதை தவிர தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன செய்தாங்கன்னா, அது என்ன செடி கொடி பின்னாடி தோட்டம் வச்சு வளர்க்குற இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, மோடி இங்க வந்தா திருக்குறளை பேசுறேன், பாரதியாரை பேசுறேன்னு ஆரம்பிப்பார். ஆனா தமிழுக்கான நிதி ஒதுக்கீடுனா எவ்வளோ? மிஞ்சி போனா ஒரு சுண்டக்க அளவு தான் இருக்கும். ஆனால் செத்த மொழி என்று சொல்கின்ற சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கிறார்கள்.